தாவேக்கா ஒரு கொள்கை முடிவு எடுக்கும். கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாராவது எங்க கட்சியில் வந்து சேர்ந்தா நான் சேர்த்துக்க மாட்டோம். கடந்த முறை திராவிட முன்னேற்றம் அந்த மாதிரி ஒரு கொள்கை முடிவு எடுத்தாங்க. கூட்டணியில் இருக்கிற கட்சியில இருந்து யார் வந்தாலும் அவங்கள சேர்த்துக்கல. அந்த கொள்கை முடிவை என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவும் அதோட தலைவர் முதல்வர் அவர்களும் ஒரு எடுக்க வேண்டும். எந்த கூட்டணி கட்சியில இருந்து யாராவது வந்து தன் கட்சியில வந்து சேர்ந்தாங்கன்னா நாங்க சேர்த்துக்க மாட்டோம்ன்ற பிரகடனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 12வது படிக்கிற மாணவன் வந்து சக மாணவனை கத்தியால குத்துறதும், சட்ட ஒழுங்கு வந்து அவரோட மோசமான நிலைமையில இருக்கிறதும், அங்கங்க காவல்துறை மரணங்கள் நடக்கிறது திருப்பி சொல்றேன், இதை வந்து கவர்மெண்ட் மேல வந்து பழி சொல்றது நான் ஏத்துக்க மாட்டேன். இது இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்ல, கடந்த திராவிட முன்னேற்ற கழக கவர்மெண்ட்லயும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக கவர்மெண்ட்லயும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம். மாணவர்கள் இன்னொரு குத்துறாங்கன்னா அது சமுதாய பிரச்சனை. அதை வந்து அரசாங்கம் மட்டும் தீர்க்க முடியாது. குடும்பங்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், சமுதாயம், இதுல எல்லாம் மாற்றம் வரணும். அவர்களெல்லாம் வந்து நல்ல வழியில பிள்ளைகளை வளர்த்தணும். இந்த மாதிரி ஒரு வயலண்ட் பிஹேவியர் யாராவது எக்ஸிபிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சொசைட்டியா அதை பார்த்து தான் சரி பண்ண முடியும். அரசாங்கமே தடுக்க முடியாது. ஆசா பாசத்துக்காக நடக்கும் குற்றங்களை எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு காவல்துறையும் தடுக்கவே முடியாது. அதை வந்து வேணா விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒருத்தருக்கு முகம் வந்துருச்சு, நம்மால் கையில இருக்கிற பாட்டில் எடுத்து இன்னொருத்தர் அடிச்சிட்டாருன்னா போலீஸ் ஏன் தடுக்கல நான் கேட்க முடியும்? அதெல்லாம் பண்ணவே முடியாது. பேஷன், கிரைம் ஆஃப் பேஷன், அது வந்து யாருமே தடுக்க முடியாது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இதுவே ஒரு மாப் வயலன்ஸ், ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம், ஒரு மாஃபியா செய்யற குற்றம், இதுவே இல்லைன்னா ஒரு 2 கம்யூனிட்டிக்குள்ள ஒரு கலவரம் ஏற்படுது, அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு, அதை தடுக்கலன்னா காவல்துறையை கேட்கலாம். கஸ்டோடியல் டெத்துக்கு வந்து எல்லா கவர்மெண்ட்லயும் கஸ்டோடியல் டெத் நடக்குது. இதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் கிடையாது. அரசாங்கத்துல இருந்து யாரும் வந்து ஆர்டர் போடல போலீஸ்க்கு அந்த குற்றவாளியை வந்து நீங்க சித்திரவதை பண்ணுங்க, அவங்களை அடிச்சு நீங்க விசாரணை பண்ணுங்கன்னா சொல்றதே கிடையாது. இது கலாச்சார பிரச்சனை, போலீஸ் கலாச்சார பிரச்சனை. இந்தியன் போலீஸ் என்பது ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அது ஒரு கொலோனியல் மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. எதுக்காக ஆங்கிலேயர் காவல்துறையை உருவாக்குனாங்க? இந்தியர்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும், அந்த பூட்ஸ் காலால மிதிச்சு அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்தியன் போலீஸ். அதே மைண்ட் செட்ல தான் இன்னும் இந்த போலீஸ் நடந்துட்டு இருக்கு. மக்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு போலீஸ் இன்னும் செயல்படுது. அது மாற வேண்டும் என்றால் டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் ரீஓரியன்டேஷன் அனுப்பணும், ரீட்ரைனிங் அனுப்பணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு ஆட்டிடியூடையே மாற்றணும். இது வந்து இந்த அரசாங்கத்துடைய தப்போ, கடந்த அரசாங்கத்துடைய தப்போ, அதற்கு முன்பாக இருந்த அரசாங்கத்துடைய தப்போன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இது ஒரு கல்ச்சரல் ப்ராப்ளம் ஆஃப் தி இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கும். ஏன்னா அவர்கள் ஒரு கொலோனியல் மைண்ட் செட்ல இன்னும் செயல்படுகிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு போலீஸ் ரெஃபர்மேஷன் கமிஷனை அமைத்து டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் ரீட்ரெயின் பண்ணணும். 6 மாத காலத்துல வந்து திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரும், மு.க. ஸ்டாலின் திரும்பவும் அரியணையில் அமர்வாருன்னு அனிதா ராஜேஷ் கற்பனைக்கு எல்லையே, கற்பனை பண்றதுல வந்து தடையே கிடையாது. நம்மளுடைய அரசியல் சாசனத்திலையும் நம்மளுடைய சட்டத்திலையும் கற்பனைக்கு வந்து தடையே கிடையாது. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கற்பனை பண்ணலாம். கற்பனை நன்றாக பண்ண வேண்டும், கலர் கலராக கனவு காணலாம். அதான் நான் புரிஞ்சுக்கிறேன், நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். கற்பனைக்கு எல்லை இல்லை என்பதை நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன். என்னங்க இல்ல, இன்னைக்கு பேஸ்புக் வந்துருச்சு. எனக்கு பேனரே அடிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். பேனரு போஸ்டர்லாம் அடிச்சு எல்லா ஊரை வந்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஈக்கலாஜிக்கலி ஃப்ரெண்ட்லியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் டிஜிட்டல்ல போயிட்டு தான் பெட்டர். மும்மொழி கொள்கையில வந்து 3வது மொழியா ஹிந்தியத்தை கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, சமஸ்கிருதத்தை கூட கத்துக்கலாம்னு உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லுவாங்க. சமஸ்கிருதம் ஹிந்தின்னு தான் சொல்லுவாங்க. என்னன்னா 3வது மொழி யார் எதை வேணா கத்துக்கலாம் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல டீச்சர் இருக்கணும்ல. இப்ப நான் வந்து 3வது மொழியா பெங்காலி கத்துக்கணும்னு சொல்றேன்னு வச்சுங்க, பெங்காலிக்கு டீச்சர் இருக்கணும்ல, நீங்க அப்பாயின்ட் பண்ணணும்ல. என்ன சொல்லுவாங்க? டீச்சர், ஹிந்தி டீச்சர் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்னன்னா 3 மொழி கொள்கையில நாங்க ஹிந்தியை கம்பல்சரி ஆக்கலன்னு சொல்றது மேலோட்டம். ஆனா பிராக்டிக்கலா அந்த இதுக்கு எடுத்து போகும்போது 3 மொழி கொள்கையில நீ 3 மொழி படிக்கணும். சரி, நான் வந்து தமிழும் இங்கிலீஷும் அப்புறம் பெங்காலியும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை போய் ஸ்கூல்ல சேருதுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க? பெங்காலி டீச்சர் கிடையாது, ஹிந்தி டீச்சர் தான் இங்க இருக்கிறாங்க, அதனால ஹிந்தி கத்துக்கணும் சொல்லுவாங்க. பை டிஃபால்ட் அது இட் வில் பிகம் கம்பல்சரி. அதனாலதான் அதை எதிர்க்கணும். அதான் சமஸ்கிருதத்தையும் ஹிந்திக்கு மட்டும் தான் டீச்சர் போடுவாங்க. ஏன் பெங்காலி கத்து கொடுங்க, இல்லாட்டி எனக்கு அசாமீஸ் கத்து கொடுங்க, ஏன் இல்லைன்னா மலையாளம் கத்து கொடுங்க. இல்ல டீச்சர் எங்க? டீச்சர் அப்பாயின்ட் பண்றாங்களா? உத்தரப்பிரதேசத்துல நீங்க நான் கேட்கறேன், உத்தரப்பிரதேசத்துல எத்தனை தமிழ் டீச்சர் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல? மத்திய பிரதேசத்துல எத்தனை தெலுங்கு டீச்சர் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல? ஹரியானால எத்தனை கன்னட டீச்சர் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல? அதை சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஹிந்தி டீச்சரை நீங்க வந்து கொண்டு வந்து இங்க வந்து நியமிச்சு நீ 3வது மொழி ஹிந்தி தான் கத்துக்கணும்னு கட்டாயாக்குறீங்களே. தமிழ் எங்கேயாவது எத்தனை ஸ்கூல்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு மாணவன் போய் நான் 3வது மொழி படிக்கணும்னா
தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டானா அந்த அங்க எங்க டீச்சர் நீங்க அப்பாயின் பண்ணிருக்கீங்க அந்த கணக்கை கொடுக்க சொல்லுங்க. சார் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் ஒரு நிலை எடுக்கும், கர்நாடகாவில் ஒரு காங்கிரஸ் அவங்க ஒரு நிலை எடுப்பாங்க. ரெண்டு நிலையும் ஒரே நிலையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்க எங்க மாநிலத்தோட உரிமையை சொல்லுவோம், அவங்க அவங்க மாநிலத்தோட உரிமையை சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் முரண்பாடு இருந்தா காவேரி மேலாணையத்துக்கு போவோம். அந்த தீர்ப்பு யாருக்காவது திருப்தி இல்லைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். அதுக்கு தான் இந்த மெக்கானிசம். தேசிய கட்சியா இருக்கிறதுனால எல்லா ரீஜனல் இஷ்யூலையும் ஒரே நிலை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வந்து இலங்கை தமிழர் பத்தி நமக்கு ஒரு நிலை இருக்கும். காஷ்மீர்ல இருக்கிற காங்கிரஸ் அதை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. காஷ்மீர்ல இருக்கிற காங்கிரஸ் வந்து அங்க இருக்கிற பிரச்சனை பத்தி ஒரு நிலை எடுப்பாங்க. இங்க இருக்கிற காங்கிரஸ் போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் யோசனையே இருக்காது. அதனால தேசிய கட்சியா இருக்கிறதுனால எல்லா ரீஜனல் இஷ்யூலையும் ஒரே பாயிண்ட் தான் எடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நேற்று வந்து மல்லை சத்யா பேசையில தாவேகாவோட பாஜகவை இணைக்கிறதுக்கான வேலையை தான் வைகோ செஞ்சிருக்காங்க. இது தெரியாது சார். அதெல்லாம் இவர் ஏன் அவரை பத்தி சொல்றாருன்னு அவங்க கிட்ட கேட்கணும். அது ஒரு இன்டர் பார்ட்டி ஃபார்மர் இன்டர் பார்ட்டி ப்ராப்ளம். இதெல்லாம் ஒரு சீரியஸா எடுத்துக்கிறதாவே இல்லை. தெரியலையே, என்ன ஒன்றும் யோசனை கேட்கல, அதனால எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அது வெளியிட்ட அப்புறம் தான் எனக்கு தெரியும். தமிழ்நாடு தினம் நவம்பர் 1 எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சியில வந்து அறிவித்தது. ஜூலை 18 அறிஞர் அண்ணாவால தமிழ்நாடு பேசப்பட்ட தினத்தையும் தமிழ்நாடு தினம்னு மு.க.ஸ்டாலின் வந்து அரசாங்கம் எடுத்திருக்காரு. இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் விஜய் வந்து இருந்தாருன்னா 2 துறைகளையுமே தமிழ்நாடு தினம்னு கொண்டாடணும்னு ஒரு அறிவிப்பு என்ன கொண்டாட்டம் இதெல்லாம் செமண்டிக். இதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கல. என்னுடைய ஃபோக்கஸ் என்ன, ஒரு நாளைக்கு 10,000 பேர் இந்தியாவில் நாய் கடிப்படுறாங்க. ஒரு மாவட்டத்துல மாசத்துக்கு 2,000 பேர் நாய் கடிப்படுறாங்க. அது 1000 குறையுமா? இந்த மாவட்டத்துல மாசம் 30 ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறாங்க. டெய்லி ஒருத்தர் இறந்து போறாங்களா? இதெல்லாம் குறையுமா தான் நான் பாக்குறேன் ஒழிய இது வந்து இன்னைக்கு இது தமிழக நாளா, அது தமிழ்நாடு நாளா, இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு இந்த பிறந்த நாள் இறந்த நாள் இந்த அனுசரிக்கிற நாள் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் ஏதாவது அவருக்கே தெரியும், தனியா பேட்டிங் பண்ணி 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 எவ்வளவுதான் அவர் தோத்து போவாரு. இன்னைக்கா எங்கேயா போய் யாரு கூட அது சேர்ந்து பேட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டா தான் அவருக்கு பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் வரும். அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கு. திருப்பி காரைக்குடிக்கு வந்து வரணும், வர மாட்டாருன்னு அன்னைக்கு சொன்னேன். என்ன அது இன்னைக்கு வரைக்கும் வரல அவரு. அவ்வளவுதான்.